உலகளாவிய தமிழ்நாடு இல்லம் என்கிற ஒரு நிறுவனம் உருவாகி அதில் நாம் அனைவரும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வாஷிங்டனில் போய் ரூம் எடுத்து நம்ம தங்கணும், அங்கே போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் தமிழ் சாப்பாடை சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் உறுதி கொள்ள வேண்டும் என்று கேட்டு இதற்கான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடித்த நம்முடைய டாக்டர் ராஜநடராஜன் அவர்களுக்கும் அதற்கு உடனிருந்து ஒத்துழைத்த திரு எலிசா புலிவத்தி அவர்களுக்கும் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கா ஜனாதிபதியே கொடுத்த அந்த விருதை வேற எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நான் விருது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கே விருது கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவருடைய பாராட்டுக்கு அவருடைய விருதுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலே தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்த விருதாக கருதி உங்களுக்கு அனைவருக்கும் சார்பிலே உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ராஜெக்டு நல்லா வரும். ஏன்னா 1974 பழனி பெரியசாமி அவர்கள் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு 2025 டாக்டர் ராஜநடராஜன் அவர்கள் எப்படி இங்கே ஒரு கட்டணம் எம்ஜிஆரால் வந்ததோ அதே போல் வாஷிங்டன் டிசியில் டாக்டர் ராஜநடராஜனால் அந்த கட்டிடம் வரும் என்று தெரிவித்து இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அனைவரும் உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இங்கே மேலே யாராக இருக்கிறீங்களோ விஇபிஸ் வாங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் மேடையில் வந்து மொத்தமாக நிற்கலாம். அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வாங்க. மாநாடு மிக வெற்றிகரமாக வாஷிங்டன் அமெரிக்காவினுடைய தலைநகரில் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த பெருமை டாக்டர் ராஜநடராஜன் அவர்களை சாரும். அவர் தலைமையில் இந்த மாநாடு மிக வெற்றிகரமாகவும் வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக அமைந்தது. அமெரிக்காவினுடைய வரலாற்றில் தமிழர்களுக்கான இல்லை அமெரிக்காவில் இருக்கிற பல்வேறு இனங்களுக்கான மாநாட்டில் இதுதான் 3 நாள் மிக சிறப்பாக நடந்த மாநாடு என்று அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு மாநாடாகும். மில்லியனர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸ் பலரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் என்பது மிக பெருமைதக்க விஷயமாகும். மேரிலாண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர், துணை ஆளுநர், அமைச்சர்கள் அனைவருமே கலந்து கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பு செய்தார்கள். அந்த மாநாட்டை நடத்தி கொடுத்த திரு ராஜநடராஜன் அவர்களும் அது உதவிய திரு எலிசா புலிவர்த்தி அவர்களும் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை தக்க ஒன்றாகும். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே பாராட்டுவதிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானமாக உலகத்தில் 100 இடங்களில் தமிழ்நாடு இல்லங்கள் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். முதல் இல்லத்தை, உலகளாவிய தமிழ்நாடு இல்லத்தை, முதல் இல்லத்தை வாஷிங்டனில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் தொடங்குவதற்கான பணிகளை தொடங்கியுள்ள பெருமை பெற்றவர் டாக்டர் ராஜநடராஜன். விரைவில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெறும். அதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தை உடைய வாழ்த்துக்களும், தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவர் நேரில் வந்தோ அல்லது அவர் தொலை நோக்கி அதாவது ஆன்லைன்லையோ அது தொடங்கி வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாட்டினுடைய கதாநாயகர் திரு ராஜநடராஜன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் பேசுவார். கொஞ்சம் முதலில் உங்கள் அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வாஷிங்டன் நகரில் சரியான நேரத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. சரியான நேரம் எதுக்கு என்று சொல்கிறேன் என்றால்,
உங்களுக்கு தெரியும் US இந்தியா ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் சில சேஞ்சஸ் சில பாலிசியில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த 12வது உலக பொருளாதார மாநாடை இந்த விஷனரி லீடர் டாக்டர் சம்பத் இருக்கிறார் அவருடைய தலைமையில் ஆக்சுவலாக நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். ஆனால் மிக சிறப்பாக நடந்ததுக்கு அவருடைய கைடன்ஸு அவருடைய மென்டர்ஷிப் ரொம்ப சிறப்பாக நடந்தது. முதல் முறை மட்டும் இல்லாமல் அந்த கான்ஃபரன்ஸ் 3 நாள் பல தலைப்புகளை கொண்டு பாலிசி ஒரு சைடு, ட்ரேடு ஒரு சைடு, பிஸ்னஸ், இந்த மாதிரி பல தலைப்புகளை கொண்டு ஒரு சிறந்த மாநாடாக வெற்றியாக நடைபெற்றது. அதனுடைய கான்ஃபரன்ஸ் முடிந்த பிற்பாடு இன்றைக்கு அது பாராட்டு விழாவாக நான் இங்கே ஒரு 2 நாள் ட்ரிப்புக்காக வந்திருந்தேன். அந்த நேரத்தில் இவ்வளோ குறுகிய நேரத்தில் டாக்டர் சம்பத் அவர்கள் இவ்வளோ சிறப்பாக பண்ணி எங்களை பாராட்டியுள்ளார்கள். என்னுடைய நண்பர் மிஸ்டர் எலஷா புலிவர்த்து அவர்களும் இதே இங்கே வந்து கலந்து கொண்டார். அவர் உண்மையிலே இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கு ஒரு 3 மாதம் கடுமையாக உழைத்தவர். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு 100க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் வெளிநாட்டிலிருந்து 20 நாட்டிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து வந்து அந்த கான்ஃபரன்ஸை சிறப்பாக நடத்துவதற்கு பங்கேற்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மேலும் மேலும் இந்த கான்ஃபரன்ஸ் அடுத்த கண்ட்ரியில் அடுத்த வெளிநாட்டில் நடக்கப் போகிறது. அங்கேயே நாங்கள் கலந்து கொண்டு இந்த கான்ஃபரன்ஸை எப்படி எடுத்து வெளிநாடு உலகம் ஃபுல்லாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கான ஆர்வமாக நாங்கள். சார், தமிழ்நாட்டுடைய இந்த பொருளாதாரம் எப்படி இருக்கு? இந்த கான்ஃபரன்ஸ் மூலமா என்ன மாதிரியான ஒரு வெளிப்பாடுகள் இருந்தது? இது வந்து நாங்கள் தமிழ்நாடு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். ஓவரால் இந்த கோல் வந்து என்னன்னாக்க இன்னோவேட்டர்ஸ் எப்படி இந்த கேன் பிகம் an entrepreneur, அதுக்கு தேவையான ஒரு நெட்வொர்க் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கோம் எப்படி தே கேன் ஸ்கேல் அப், அதில் வந்து ஸ்கேல் அப் வந்து எப்படி அதுலேருந்து லார்ஜ் கம்பெனியாக கொண்டு போகலாம் அப்படின்ற நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் தான் பண்ணோம். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரி டு கண்ட்ரி ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட்டு அந்த மாதிரி அந்த ஃபோக்கஸ் இல்லை கான்ஃபரன்ஸ். இது ஒரு மோட்டிவேஷனல் கான்ஃபரன்ஸு, மெயினாக வந்து நெட்வொர்க்கிங் கான்ஃபரன்ஸ். அடுத்தது முக்கியமானது என்னன்னா தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் இதனுடைய அவுட்கம் அது கான்ஃபரன்ஸுடைய வெற்றியை பார்ப்பது நண்பர் டாக்டர் சம்பத் அவர்கள் நம்ம வந்து ஒரு லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் பண்ண வாஷிங்டனில் பண்ணணும் அப்படி. அதுவும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் உலகத்திலே அமெரிக்கா வந்து சூப்பர் பவர் கண்ட்ரி, ரிச்சஸ்ட் கண்ட்ரி. அங்கே நிறையா தமிழ் அமெரிக்கன்ஸ் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக பல தொழில் ஈடுபட்டுள்ளார்கள். அதனால் அங்கே அந்த ஒரு குளோபல் தமிழ்நாடு ஹவுஸ் அமைத்தால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டி, நான் தமிழ் அமெரிக்கன், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டிகளுக்கு ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி ஒரு ட்ரேட் சென்டரை கிரியேட் பண்ண முடியும் என்ற ஒரு ஐடியா அவர் தெரிவித்தார். அதற்கு நாங்களும் அது எப்படி பண்ணலாம் என்று சிந்தித்து இப்போ அதுக்கான துவக்க வேலையை ஆரம்பித்து போயிட்டோம். அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு டாப்பிக்காக இன்றைக்கி அமைந்துள்ளது. அதுக்காக நான் மீண்டும் எப்படி போகுது வில் அப்டேட் யூ ஆல். அடுத்ததாக அடுத்த மாநாடு அடுத்த வருஷம் 2026